அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்எம்எம்எஸ் அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். இது வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பட் அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஐ செட் பர்பஸ் வந்துட்டு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் லோ இன்கம் ஃபேமிலிஸ் அவங்களுடைய எஜுகேஷனை அட்லீஸ்ட் கிளாஸ் 12 வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ட்ராப் அவுட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதும் வந்துட்டு ஒரு ரீசன் தான். இதனுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். அண்ட் அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க இல்லையா, 7th ஸ்டாண்டர்ட் படித்தப்போ மினிமம் 55% மார்க்ஸ் அவங்க வாங்கியிருந்துருக்கணும். அப்படி அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் இல்லைனா ஷெட்யூல்டு ட்ரைப் கம்யூனிட்டியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க 7th ஸ்டாண்டர்டில் மினிமம் 50% வந்துட்டு செக்யூர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆனுவல் அந்த ஃபேமிலினுடைய ஆனுவல் இன்கம் வந்துட்டு 3,50,000 தாண்டாமல் இருக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமில் வந்துட்டு கிளியர் பண்ணி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுடைய, அதாவது அவங்க 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இயர்லி 12,000, மந்த்லி அதாவது ஒரு மாதமும் 1000 அப்படின்ற விகிதத்தில் அவங்களுக்கு வருஷம் 12,000 ரூபாய் வந்துட்டு தருவாங்க. லைக் கிளாஸ் 9th அப்போ ஒரு 12,000, 10th அப்போ ஒரு 12,000, 11th அப்போ 12,000, 12th அப்போ 12,000 வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாமில் வந்துட்டு அவங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆகியிருந்தாலுமே அவங்க கிளாஸ் 9லேருந்து கிளாஸ் 12th வரைக்கும் ஒரு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணோம். லைக் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை வந்துட்டு அவங்க செக்யூர் பண்ணியிருந்துருக்கணும் ஒவ்வொரு வருஷமும், லைக் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும். அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸுமே வந்துட்டு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருந்துருக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமில் 2 பேப்பர்ஸ் இருக்குது. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு லைக் ப்ராப்ளம் சால்விங் சம்ஸை பேட்டர்ன் பேஸ் பண்ணி வரும். அது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா கிளாஸ் 7th அண்ட் கிளாஸ் 8th வந்துட்டு சயின்ஸ், சோஷியல் அண்ட் மேக்ஸ் இது மூணுத்துலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? எப்படி மார்க்கிங் இருக்கும் அப்படின்னா, ஒரு இதில் வந்துட்டு ஆக்சுவலி நோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு இந்த எக்ஸாமில் இல்லை. தமிழ்நாடுல இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு கிடையாது. அண்ட் இப்போ ஒரு கொஷின் வந்து நம்ம சரியாக போட்டோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கோர் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாம் எழுதி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு பேப்பர்லையுமே வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியாக அவங்க இருக்காங்க இல்லை ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பேப்பர்லேயுமே 40% மினிமம் செக்யூர் பண்ணியிருந்துருக்கணும். இன்கேஸ் அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் இல்லைனா ஷெட்யூல்டு ட்ரைபிலேருந்து வராங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்லேயுமே அந்த மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பேப்பர்லேயுமே 32% மினிமம் செக்யூர் பண்ணியிருக்கணும். அண்ட் இது வந்துட்டு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக கொடுத்த அந்த க்ரைட்டீரியா தான். பட் இவங்க வந்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா கம்யூனல் கேட்டகரி பேஸ் பண்ணி வரக்கூடிய அவங்க என்ன ரேங்க் வந்துட்டு கட் ஆஃபோட அலாட் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே வந்தால் தான், அந்த மெரிட் லிஸ்ட்குள்ளே வந்தால் தான் வந்துட்டு அவங்களால அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்க முடியும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் யூஸ்வலி வந்துட்டு டிசம்பர் மந்த்
ஆர் ஜான்வரி மந்த் அப்படி தான் வரும். அண்டு அந்த எக்ஸாம் கமென்ஸ்மெண்ட்க்கு 1 மந்த் இல்லை 2 மந்த் முன்னாடி வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் அந்த அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த போர்ட்டலே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே பேசிக்காக இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கிளாஸ் 7th மார்க் ஷீட், ஆதார் கார்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஐ திங்க் NMMS எக்ஸாம் பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் just be in touch with me for further previous year question analysis and further வந்துட்டு நான் உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா just be in touch with me. Thank you. Bye bye.